இன்னைக்கு எல்லாருமே வந்து போட்டியில கலக்கும் போதே பரிசு நமக்குத்தான் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. ஆனா உண்மையா பரிசு பெறுவனுடைய எண்ணம் வந்து அதுவா இருக்காது. எத்தனை பேர், இத்தனை பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்கோமா? அப்ப எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் வர்றாங்க, எவ்வளவு அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, நம்ம ட்ரைனிங் எவ்வளவு இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க வசதிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால எந்திச்சு ஓடுறோம். சில பேர் நினைப்பாங்க அவங்க காலையில் 4 மணிக்கெலாம் எந்திச்சு ஓடுறாங்க, நம்ம 5 மணிக்கு தானே எந்திரிக்கிறோம், நம்ம இவ்வளோ தானே பண்ணியிருக்கோம், 5 நாள் தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், 3 நாள் தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ப்ராக்டிஸ் தெளிவாக இருக்கணும், எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க தெளிவாக இருக்கணும். இதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கோம், நம்ம எப்படி நிற்க போகிறோம், இதை நம்ம எப்படி நிற்கணும், இத்தனை மீட்ரு ஓடணும். அப்போ அந்த ஓடக்கூடியதுக்கான எவ்வளோ நேரம் நம்ம இழுத்து ஓடணும், எவ்வளோ நேரம் ஓடக்கூடாது, எப்போ ஸ்பீடாக ஓடணும், எப்போ ஸ்லோவாக ஓடணும், அதுக்கடுத்தபடியா எத்தனை செகண்ட்ல இத்தனை கிலோமீட்டர் ஓடி முடிச்சிருக்காங்க சில பேர். அப்ப நம்ம இத்தனை செகண்ட்ல ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குதா, மூச்சு திணறுமே, கால் வலிக்குமே, இதையெல்லாம் யோசிச்சு பயிற்சி பெறவங்க வெற்றி பெற்றுவாங்க. நானும் பெயரை கொடுத்துருக்கேன், இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுத அது எழுதுன்னு எல்லாம் பெயரை கொடுத்துருக்கோங்கிறதுதான சந்தோஷம் இருக்குது, அதற்குரிய போராட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவோடு இருக்கிறோமாங்கிறத பார்க்குறவங்க நிறைய பேர் இன்னைக்கு பார்க்க மாட்டேங்காங்க. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, நாங்களும் கிறிஸ்துவோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு. கிறிஸ்துவோடு இருப்பதுனா கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் எப்படி இருந்தாங்க? கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்க? கிறிஸ்து பரமேறின பிறகும் அவருடைய சாட்சியா எப்படி நின்னாங்க? அப்போ நம்மளும் வந்து ஒரு சீசர்களும் சொல்லிக்கிட்டோம், நம்மளும் வந்து விசுவாசிகளும் சொல்லிக்கிட்டோம். அப்போ அதில் இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து தேர ஆசைப்படணுங்க. எதுலையுமே வந்து தேடுறோம்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னேறதுக்கு பேரு தேற்றம் அல்ல. சரியான முறைப்படி கற்றுக்கொண்டு போய்கிட்டு இருந்தாலே தேற்றம் நமக்கு வந்துடும். கற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு போட்டியோ இல்லை ஒரு எக்ஸாமோ எல்லாத்துலேயுமே வந்து எழுதி போட்டோன்னே நம்ம வந்துருவோங்கிற எண்ணம், நம்ம தான் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு இந்த எண்ணங்கள் தான் சொல்லுவாங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. நினைக்காதீங்க, செயல்படுங்க.